அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பொன்மாரிவன் சேனல். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த பொங்கல் ரிலீஸ் படங்கள் பல படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. அயலான், கேப்டன் மில்லர், அப்புறம் மேரி கிறிஸ்மஸ், அப்புறம் தெலுங்கு படமான அனுமான், இப்படி பல படங்கள் வந்திருக்கு. அதில் ஒரு பொங்கல் வின்னர்னு சொல்லக்கூடிய அளவில் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் பெற்றுட்டு வந்த படத்தோட ரிவ்யூ தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அந்த படம் தான் மிஷன் சாப்டர் 1 அச்சம் என்பதிலே. இந்த படம் மிகப்பெரிய ப்ரொடக்ஷன் நிறுவனமாக அறியப்படுற லைக்கா ப்ரொடக்ஷன்ஸில் இது பெரிய பல நல்ல சிறப்பான படங்களை இயக்குன சேவல், அப்புறம் அந்த மாதிரி சைவம், அப்புறம் தெய்வ திருமகள், இந்த மாதிரி படங்களை இயக்கி மிகப்பெரிய புகழ்பெற்ற ஏஎல் விஜய் நீண்ட நாட்களுக்கு அப்புறம் அருண் விஜய் அவர்களோட காம்பினேஷனில் வந்திருக்க படம்னு சொல்லி மிகுந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் தான் ரிலீஸ் ஆச்சு. ஆனால் இப்போ பொங்கல் ரேஸில் வின்னர்னு சொல்லக்கூடிய அளவில் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் பெற்றோட வந்த படம். சரி, அப்படி அந்த படம் நல்ல ஒரு என்கேஜிங்காக போகுது அப்படின்னு சொல்லி எல்லா தரப்பு மக்களும் பாராட்டுற அளவுக்கு விமர்சனங்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அதனால அந்த படத்தை நம்ம ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தோம். ஏன்னா அதுக்கு முன்னாடி ப்ரீவியூ ஷோலி அந்த மாதிரி நல்ல ஒரு ஹைப் இருந்தது. அதனால ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டோம். அந்த படத்தோட ஒரு டீட்டெயில் ரிவ்யூ தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு கேட்டுக்கிறேன். இந்த படத்தில் 25 வருஷமாக ஃபீல்டில் இருக்கிற அருண் விஜய் அவர்கள் ஆக்ஷனுக்குன்னு பேர் பெற்றவர். எல்லா கேரக்டரும் பண்ணிட்டும் அண்டர் ரேட்டட் நடிகராக அறியப்படுற ஒரு நல்ல சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. அவர் கூட எமி ஜாக்சன் 2.0ல அவங்க எமி ஜாக்சன், அப்புறம் நிமிஷா சஜன் மலையாளத்தில் த கிரேட் இந்தியன் கிச்சன் படத்தோட ஹீரோயினை நடித்து மிகப்பெரிய இந்திய அளவில் பாராட்டுகளை பெற்ற சிறந்த நடிகை அவங்க. அதுக்கப்புறம் லியோ படத்தில் தளபதி விஜய்க்கு பொண்ணாக வந்த கையல் தான் இந்த படத்தில் டாக்டர் கேரக்டர் நடிச்சிருக்காங்க. அவங்களும் சிறப்பாக நடிச்சிருக்காங்க. ஸோ இவங்களாம் நடித்து இந்த படம் வந்திருக்கு. ஏஎல் விஜய் அவங்க இடத்துல இந்த படத்தோட டீட்டெயில் ரிவ்யூ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலில் புது படங்களோட ரிவ்யூலாம் பண்ணிட்டு வரோம். அந்த படங்கள் தேட்டர்களில் வரும்போதும் மற்றும் ஓடிடியில் ரிலீஸ் ஆகும்போது எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த ரிவ்யூ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு கேட்டுக்கிறேன். அது இல்லாமல் இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன். இந்த படம் கண்டிப்பாக இந்த பொங்கல் லீவில் பார்க்கக்கூடிய அளவில் ஒரு கவரக்கூடிய அளவில் சிறப்பாக இருக்கும். இந்த படம் ஏமாத்தாது. இந்த படம் மஸ்ட் வாட்சான படம். ஸோ வாங்க டீட்டெயில் ரிவ்யூக்குள்ளே போகலாம். படத்தோட கதை என்னென்னா, ஒன்லைன் என்னென்னா, தீவிரவாதிகள் கிட்டேருந்து ஒரு இந்தியாவுக்கு வர ஒரு பேரழிவான ஆபத்தை தடுக்கிறதுக்கு எதிர்பாராத விதமாக அந்த தீவிரவாதியால் பாதிக்கப்பட்ட ஒரு ஜெயிலர் களம் இறங்குறாரு. அதுதான் படத்தோட கதை. இனி படத்தோட டீட்டெயில் கதையை பார்க்கலாம். படத்தோட டீட்டெயில் கதை என்னென்னா, அருண் விஜய் ஒரு பொண்ணை காப்பாற்றுறதுக்காக லண்டனுக்கு போகக்கூடிய ஒரு கட்டாயத்தில் இருக்காரு. இருக்கிற பொருளெல்லாம் விற்றுட்டு வீட்டில் இருக்கிற கார் முதற்கொண்டு எல்லா ஒரு ப்ராப்பர்ட்டியும் விற்றுட்டு ஒரு ஒய்ஃப் இல்லை, ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக அந்த பொண்ணை வளர்த்துட்டு வர்றாரு. அந்த பொண்ணுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6-7 வயசு தான் இருக்கும். அதுக்கு பெரிய மேஜர் ஆப்ரேஷன், அதுக்காக லண்டனுக்கு போகிறத ஒரு சூழ்நிலை ஏற்படுது. ஸோ அதனால் ஒரு லண்டனுக்கு போகிறாரு. அந்த பணத்தை ரெடி பண்ணிவிட்டு அந்த பணத்தை அங்கே ட்ரான்ஸ்லேஷன் பண்ண லேட் ஆகும்னு சொல்லி ஹவாலா மூலிமா அனுப்பிட்டு அங்கே போய் லண்டனில் போய்ட்டு அந்த சிகிச்சைக்கான ஆஸ்பத்திரியில் பொண்ணை சேர்த்துட்டு அப்படி இருக்க நேரத்தில் எதிர்பாராதமாக ஒரு பிரச்சனையில் மாட்டி லண்டன் ஜெயிலில் அடைபடக்கூடிய சூழ்நிலையில் ஆளாயிடுறாரு. ஸோ அந்த சூழ்நிலைக்கு ஆளாகும்போது மகளை ஆஸ்பத்திரியில் விட்டுட்டு வந்துட்டாரு. அவங்க நிமிஷம் செஞ்சு கண்ட்ரோலில் இருக்காங்க குழந்தை. ஆனால் இவர் பணம் கட்டினா தான் ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய சூழ்நிலை. இப்போ ஒரு ஜெயிலில் மாட்டிக்கிறாரு. அதுலேருந்து ஜெயிலேருந்து அவர் மீண்டு வந்தாரா, அந்த ஜெயிலுக்குள்ளே நடக்கிற இன்னொரு திடுக்கிடும் சம்பவங்களால் வேற ஒரு ட்ராக்குக்கு போய் மாட்டிக்கிறாரு. அந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வந்தாரா, அதுக்கப்புறமா அந்த குழந்தைய ஆப்ரேஷன் பண்ணி காப்பாற்ற முடிஞ்சதா இல்லையா அப்படிங்கிறத பரபரப்பான என்கேஜிங்கான டிஸ்டன்ட் டர்ன்ஸ்னு சொல்கிறது தான் பேலன்ஸான அமைச்சு கதை. இனி படத்தோட ப்ளஸ்ஸு மைனஸ் பார்க்கலாம். படத்தில் ப்ளஸ்ன்னு பார்த்தா நல்ல ஒரு ஸ்க்ரீன் ப்ளே. ஏற்கனவே நம்ம பல படங்களில் பார்த்த அதே ஒரு கதைக்கலாம். எப்படி ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள் ஜெய்ஹிந்த், அப்புறம் இப்போது சமீபத்தில் காலமான கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட சேதுபதி ஐபிஎஸ், இந்த மாதிரியான ஒரு விறுவிறுப்பான ஒரு கதைக்களம். ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஜெயிலர் அவரோட வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்கள், திடுக்கிடும் சம்பவங்கள், எதிர்பாராத சம்பவங்கள், சோகம், இதெல்லாம் நிறைஞ்சது தான் ஒரு கதைக்களம். இது நம்ம ஏற்கனவே பார்த்து பழக்கப்பட்ட கதைகளாக இருந்தாலும் அதை நரேஷன் பண்ண விதத்தில் ஏஎல் விஜய் ஜெயிக்கிறாரு. ஏன்னா பல படத்தில் உள்ள ஜிமிக்ஸ் மூமெண்ட்ஸு, அது இல்லாமல் படத்தில் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், நம்ம எதிர்பார்க்காத விதத்தில் ஒரு டர்ன்ஸ் இருக்கும். அதெல்லாம் பார்க்கவே கொஞ்சம் என்கேஜிங்காக இருக்குது. எதிர்பாராத விதத்தில் இருக்கிறது தான் படத்துக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லலாம். அதனால் இயக்குனர் ஏஎல் விஜய் அவர்கள் பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். அருண் விஜய் அவர் தான் படத்தோட ஹீரோ. அவர் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. 25 வருஷம் ஃபீல்டில் இருந்தாலும்
இந்த படம் அவர் கேரியரில் பெஸ்ட்டு படம்னு சொல்லக்கூடிய அளவில் பர்ஃபார்மன்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கு. அதை அவர் உணர்ந்த ஒரு படம் ஃபுல்லாக கொஞ்சம் அந்த வீடு அவரோட இழப்புகள்லாம் அப்போ படத்துக்கு ஏற்படி அவர் இழப்பெல்லாம் தாங்கிட்டு அந்த சோகமாக இருக்கிற ஃபேஸ் கட்டு எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு படத்தை நல்லா உள்வாங்கி படத்தை பண்ணியிருக்காருன்னு தெரியுது. அவருக்கு நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். படத்தில் அவரோட அந்த இன்ட்ரோல் பிளாக் சீன்லாம் வேறு லெவலில் இருக்குது. அது இல்லாமல் ஒரு சீனில் வந்து அந்த ஒரு இது பைசிப்ஸ் காமிச்சு அந்த ஒரு ஃபைட் ஒன்று நல்லாயிருக்கும். பஸ் ஃபைட்லாம் வந்து வேறு லெவலில் இருக்குது. ஸ்டண்ட் மாஸ்டருக்கு நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். அது இல்லாமல் ஒரு ஜெயிலுக்குள்ளேயே நடக்கிற ஒரு ஹாலிவுட் லெவலில் ஒரு உள்ளுக்குள்ளே அந்த ஜெயில் போராட்டங்கள்லாம் சிறப்பாக காட்சிப்படுத்திருப்பாங்க. அதில் நல்லா ஸ்டண்ட்டு கொரியோகிராஃபி நல்லா பண்ணியிருக்காரு அருண் விஜய். நடிப்பு நல்லா வருது இந்த படத்தில். அவர் கேரியரில் ஏற்கனவே சொன்ன மாதிரி கேரியரில் பெஸ்ட்டு படம். அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். அது இல்லாமல் மலையாளத்தில் மிகச்சிறந்த நடிகைன்னு அறியப்படுற நிமிஷா சஜ்ஜன். இந்த படத்தில் அவங்க குறைஞ்ச ரோல் தான், இருந்தாலும் அதை அவங்க சிறப்பாக பண்ணியிருக்காங்க. எமி ஜாக்சன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த படத்தில் அவங்க சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்திருக்காங்க. அவங்க வந்து ஜெயிலர் கேரக்டரில் நல்லா பண்ணியிருக்காங்க. படத்தில் கவனம் இருக்கிறது வந்து நிமிஷா சஜ்ஜன் தம்பி கேரக்டரில் வரவர். அவர் வந்து ஒரு கேரக்டர் வந்து நல்ல ஒரு வில்லத்தனமான நயவஞ்சகமான கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் சப்போர்ட்டிங் ரோலில் பல்ராம் சிங்னு வர ஒருத்தர், அவர் கேரக்டர் படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆகிறாரு. அவரும் நடிப்பு உணர்ந்து சிறப்பாக பண்ணியிருக்காரு. இவங்க தான் படத்தில் மெயினான கேரக்டர். எல்லாம் கேரக்டர் வந்து ஜஸ்டிஃபை பண்ணி சிறப்பாக நடிச்சிருக்காங்க. அந்த எமி ஜாக்சனோட லவ்வராக வர அந்த ஜெயில் அதிகாரி வந்து பல படங்களில் நடிச்சுக்கிட்டு வர்றாரு. அவரும் ஒரு கேரக்டர் வந்து வில்லத்தனத்தை சிறப்பாக பண்ணியிருக்காரு. வில்லன் கேரக்டரில் வந்து போபண்ணான்னு சொல்லி கன்னட ஆக்டர், அவர் தான் தீவிரவாதியாக வர்றாரு. அவரும் நல்ல ஒரு காமன் கம்போஸ்டாக நல்லா பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் வந்து இன்னொரு மெயினான ப்ளஸ் பாயிண்ட்னு சொன்னால் தேசிய விருது பெற்ற மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷ்குமார் பிஜிஎம்ல சும்மா பின்னி எடுத்திருக்காரு. 2-3 பாட்டும் நல்லா போட்டிருக்காரு. ஜிவி பிரகாஷ் அவர்கள் தொடர்ந்து இப்போ பல படங்கள் நல்லா பண்ணியிருக்காரு. இப்போ வந்து ஏற்கனவே கேப்டன் மில்லரோட பிஜிஎம் நல்லா இருக்குன்னு பேர் வாங்கிட்டாரு. இப்போ இந்த படமும் வருது. அடுத்து பல படங்களும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. 2024 நிறைய படங்கள் பண்ணிகிட்டு இருக்காரு. அது இல்லாமல் ஹீரோவாகவும் நடிக்கிறாரு. அவர் இந்த படம் நல்லா சிறப்பான பிஜிஎம் பண்ணியிருக்காரு. அவருக்கு நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். எப்படி கம்மான் விட்டு கட்டு தெரியும் கவி பாடம்னு சொன்ன மாதிரி அவர் ஏஆர் ரஹ்மானோட அந்த ஒரு ரிலேஷனு அக்கா பையன் தான். ஸோ அதை ப்ரூவ் பண்ணுற இந்த படத்தில் பிஜிஎம்மில் சிறப்பாக வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. ஜிவி பிரகாஷ் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். படத்தில் கேமராவும் நல்லா சிறப்பாக இருக்குது. படத்துக்குள்ளே ஜெயிலுக்குள்ளே இன்டீரியர்ஸ் எடுத்தான், அதெல்லாம் சிறப்பாக கையாண்டிருக்காங்க. ஃபாரின் லொக்கேஷன் மாதிரியே பண்ணி இங்கே லோக்கலில் தான் எடுத்திருக்காங்க. எது வந்து லோக்கலில் எடுத்தாங்க ஃபாரினில் எடுத்தாங்கன்னு தெரியாது. ஏன்னா கதைக்கெல்லாம் வந்து லண்டனில் தான் நிறைய இடங்களில் நடக்குது. அது சிறப்பாக காட்சிப்படுத்தியிருக்காங்க. அதுக்கு நம்ம பாராட்டு தெரிவிச்சுக்கலாம். அது இல்லாமல் ஏற்கனவே சொன்ன மாதிரி படத்தோட இன்ட்ரோல் பிளாக் வந்து வேறு லெவலில் இருக்கும். அதை வந்து நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. நீங்கள் படத்தை பாருங்கள், உங்களுக்கே தெரியும். அது கூஸ்பம்ப் மூமெண்ட்ஸாக இருக்கும். அது இல்லாமல் பல காட்சிகள் வந்து இப்படி தான் போகும்னு நம்ம ஒரு ஆங்கிளில் யோசிக்கும், வேறு ஆங்கிளில் போகும். அதுதான் சஸ்பென்ஸ் எலிமெண்ட் மாதிரி சொன்ன ரிவீல் ஆகிடும். நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. படத்தில் எல்லாம் கேரக்டரும் அவங்க சிறப்பாக பண்ணியிருக்காங்க. படத்தில் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டை கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ஜெயில் செட்டிங்லாம் இன்டீரியர்லேயே ஆஸ்பத்திரி செட்டிங் எல்லாமே சிறப்பாக பண்ணியிருக்காங்க. மைனஸே இல்லையா சார்னா மைனஸ் இருக்குது. என்னென்னா செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் ஏற்கனவே ஃபஸ்ட் ஹாஃப்லேயே தெரிஞ்சிருது இவர் என்ன பண்ண போகிறாரு அருண் விஜயன்றது ப்ரெடிக்டபிள் ஆகிடுது. ஸோ அதை வந்து கொஞ்சம் செகண்ட் ஹாஃபில் வந்து இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி ஏதாவது ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட கொண்டு போயிருந்தா அவரோட ஃப்ளாஷ்பேக் வந்து இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாக பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும் அருண் விஜயோட ஃப்ளாஷ்பேக்கை. மற்றபடி படத்தில் அந்த ஃபைட்ஸ் எல்லாம் கொஞ்சம் லெங்க்த்தாக இருக்குது செகண்ட் ஹாஃபில், அது கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். அது இல்லாமல் சில விஷயங்கள்லாம் லாஜிக் மிரராக இருக்குது. ஏன்னா ஒரு ஜெயிலே ஒரு கண்ட்ரோலில் கொண்டு வருது. அது இல்லாமல் லண்டன்லேயே வந்து ஒரு எமர்ஜென்சி விஷயத்தில் ஒரு கண்ட்ரோல் ரூம்லேருந்து அவங்க நாட்டுக்கு தெரியப்படுத்துகிற ஒரு ஃபெசிலிட்டி இல்லைன்றதெல்லாம் நம்ப முடியாமல் இருக்குது. ஸோ இது லாஜிக்கு மிஸ்டேக்காக என்னால் பார்க்கப்படுது. அது இல்லாமல் அருண் விஜய் வந்து எல்லாரையும் அடிச்சு நொறுக்கிற மாதிரி சீன்லாம் சிங்கிள் மேனாக இருந்தாலும் என்ன தான் ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் பாடி மசில் மேனாக இருந்தால் கூட எல்லாரையும் வந்து ஹாலிவுட் படம் மாதிரி எல்லாரையும் அடிச்சு நொறுக்கிற மாதிரி சீன்லாம் கொஞ்சம் உண்மைக்கு கொஞ்சம் இதாக இருக்குது, அந்நியமாக இருக்குது. அது கொஞ்சம் தவிர்த்துட்டு பண்ணியிருக்கலாம். பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இதுதான் படத்தோட சின்ன சின்ன குறைகள் தான். ஆனால் படத்தோட ஓட்டத்தை எந்த அளவுலையும் பாதிக்கலை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படம் வந்து பொங்கல் ரிலீஸில் வின்னர்னு சொல்லக்கூடிய அளவில் இருக்குது. ஸோ இது கண்டிப்பாக தேட்டரில் பார்க்கக்கூடிய ஒரு எஃபெக்டான படம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் தேட்டரில் எல்லாம் பாருங்கள். இந்த பொங்கல் லீவ் செலிப்ரேட் பண்ணக்கூடிய அளவில் சிறப்பான படம். கண்டிப்பாக மஸ்ட்டாக வச்சு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அது இல்லாமல் இந்த படத்தில் வந்து ஒரு ஒரு பாறாங்களை தூக்கி போடுற மாதிரி அடித்து கொள்கிற மாதிரிலாம் 2-3 சீன் வருது. படத்துக்கு தேவையான சீன் தான். ஸோ அது பார்க்கணுமா வேணாமான்னு காலை நீங்கள் தான் எடுத்துக்கணும். ஏன்னா இது 14+ பார்க்குறது நல்லது. சின்ன பசங்களுக்கு அந்த மாதிரி வன்முறை காட்சிகள் உகந்ததாக இருக்குமான்னு தெரியல. ஸோ இதான் என்னோடய ஃபைனல் வெர்டிக்ட். என்னென்னா படத்தை வந்து மஸ்ட்டு வாட்ச்சு. கண்டிப்பாக வந்து இது தேட்டர்கள்லேயே இப்போ நல்லா சிறப்பாக ஓடிக்கிட்டுருக்கு. நிறைய தேட்டர்களில் எங்கள் ஊரில் இந்த படம் ரிலீஸ் ஆகலைன்னு சொல்லி நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியாவில் போடுற இந்த ஒரு இதெல்லாம் பார்க்குறோம்.
அந்த ஒரு கருத்துக்கள்லாம். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப எதிர்பார்ப்போட ஓடிக்கிட்டு இருக்க படம். ஸோ இந்த படம் இப்போ தியேட்டர்களில் ரிலீஸ் ஆகி நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. பேனரும் பெரிய பேனரு. விளம்பரமே இல்லாமல் அந்த படம் வந்து வேர்ட் ஆஃப் மவுத்லேயே நல்ல ஒரு பரபரப்பாக பாசிட்டிவ் ரிவ்யூஸ்லேயே நல்ல ஒரு வெற்றிகரமாக ஓடிக்கிட்டு இருக்கு. படத்தில் எமோஷனல், ஃபைட்டு, சென்டிமெண்ட்டு அது இல்லாமல் ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் போர் அடிக்காமல் போகுது. 2:30 மணி நேரம் எப்படி போச்சுன்னு தெரியாத அளவுக்கு சிறப்பாக இருக்குது. ஸோ படத்தை பாருங்கள், பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை பின்னாடி தெரியப்படுத்துங்க. ஸோ மஸ்ட் வாட்ச்ன்னு ரெக்கமெண்ட் பண்ணுறோம் நம்ம சைட்லேருந்து. வேறு திறமை சொன்னால் அது முடிவு சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.